ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக பன் பட்டர் ஜாம் செய்யலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம். வெதுப்பான பாலில் ஒரு 1/3 கப் அளவு சர்க்கரை 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆக்டிவேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஈஸ்ட். இப்போது இதில் வந்து 3 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இதில் வந்து அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பால் பவுட்ரு, ஒரு முட்டை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது இப்போ நம்ம நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு பிசையும் போது கையில் ஒட்ட தான் செய்யும். இப்போ வந்து நம்ம ஒரு க்ளீனான சர்ஃபேஸில் அதை மாற்றிட்டு கீழே மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம பட்டரை ஆட் பண்ணி நல்லா இழுத்து இழுத்து நம்ம பிசைய போகிறோம். அப்படி பிசையும் போது தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும், பன்னோட கன்சிஸ்டன்சி. இது கண்டிப்பாக 15 to 20 மினிட்ஸ் ஆகும் நம்ம நீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாதான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதேமாதிரி கொஞ்சோண்டு ஒரு பால் எடுத்து நம்ம இந்த மாதிரி விரித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். அது வரைக்கும் நம்ம பிசையணும். இப்போ வந்து இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம ரவுண்டாக. இப்போ வந்து நம்ம அந்த மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அதே பவுலில் பட்டர் இல்லைனா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதில் அந்த டோவை போட்டுட்டு நம்ம ரேப் வச்சு ரேப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஏதாவது ஒரு துணி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு ப்ரூஃபன் ஆகி வரும். இது நமக்கு நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடுச்சு. கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். லைட்டாக பிசைஞ்சாலே போதும், ரொம்ப பிசையணுன்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இதை வந்து நம்ம ஈக்குவல் போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். ஷேப் வந்து எந்த விரிசலும் இல்லாமல் நல்லா ரவுண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ட்ரேயில். அதில் வந்து நான் இது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து செகண்ட் ப்ரூஃபிங்க்கு விடணும் நம்ம. இது வந்து செகண்ட் ப்ரூஃபிங் வந்து 20 மினிட்ஸ் கிட்டே விட்டு எடுத்துக்கலாம். இது மேலே வந்து நான் வந்து எக் வாஷ் இல்லைன்னா மில்க் வாஷ் கொடுத்து எடுத்துக்கலாம். ப்ரீஹீட் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் 20 மினிட்ஸ் கிட்டே நம்ம இதை பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு பன் ரெடி ஆகிடும். இந்த ரெடியான பன்னு மேலே நம்ம அந்த ஹீட் இருக்கும் போதே பட்டரை அப்ளை பண்ணிட்டோன்னா ட்ரை ஆகாமல் நமக்கு நல்லா அந்த கிளாஸி பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி நமக்கு நல்லாயிருக்கும். இதை பாருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நமக்கு. இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒரு சைடு வந்து பட்டரும் இன்னொரு சைடு வந்து எந்த பிராண்டு ஜாம் இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வீட்டிலேயே செஞ்ச ஜாமாக இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான பன் பட்டர் ஜாம் வீட்டிலே செஞ்சாச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.